அதன் பிறகு அவர்கள் நான் ஆம், கா- சித்திரை மாதம் காசியிலே கேதாரீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைத்திருந்தார்கள். நம்முடைய மடத்தில் பழக்கம் முதலாவதாக சந்நியாசம் கொடுத்து விசேட தீட்சை ஆகிற வரைக்கும் அவர்களை யாத்திரை காஷாயம் என்று கொடுக்கின்ற வழக்கம். அதில் அவர்கள் காசி யாத்திரை போன்றவைகளுக்கெல்லாம் சென்று வருவார்கள் பலரும். அப்படி ஒரு முறை நம்முடைய குன்றக்குடி முந்தைய மகா சன்னிதானம் அவர்கள் யாத்திரை காஷாயம் கொடுத்த உடனே மதுரைக்கு அனுப்பி வைத்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த குளத்தில் நீராடி இருந்திருக்கிறார்கள். மேலே கரையில் நின்று பரிவட்டம் கட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒருவர் யாரோ சன்னியாசி என்று நினைத்து 50 பைசா காசு கொடுத்துருக்கிறாரு. அவங்க வாங்கலை. சரி, இந்த சாமிக்கு குறைச்ச காசு கொடுத்தா வாங்காதேன்னு ₹1 கொடுத்துருக்குறாரு. அதையும் வாங்கல. அதன் பிறகு கூட இருந்த தேசிகர் அவர்கள், கல்யாண சுந்தர தேசிகர், இதை பார்த்துட்டு பதறி அடித்து இப்படியாந்து, ஐயா அவர் கொடுக்குற சாமி வாங்குற சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த யாத்திரை காஷாயம் வாங்கி வெளியில் அவர்கள் சென்று வருவதற்குள் பல அனுபவங்களை பெறுவார்கள். அந்த அனுபவங்களில் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் மீண்டும் இடத்துல தம்பிரானாக ஆவார்கள். தம்பிரான்கள் என்பது எப்போ பண்ணலான்னா, விசேட தீட்சாகி மந்திர காஷாயமாகி அன்றைய நாள் மகேஸ்வர பூசைக்கு மகா சன்னிதானம் வருவார்கள். அவர்கள் உணவு அருந்திய அதை பரிகல சேடம் என்று சொல்வார்கள். அதை பெற்றுக்கொண்டு மூத்த தம்பிரான்களாக இருக்கின்றவர்கள், நமக்கு முன்னாடி இருக்கின்ற தம்பிரான்கள்கிட்ட நம்ம அது ஒரு தொன்னையில் போய் அவங்களுடைய எச்சிலையும் பெற்றுக்கொண்டு அதை முதல்ல சாப்பிட வேண்டும். பரிகல சேடமா பாண்ட சேடமா என்று கூட வள்ளுவ பேராசா உரைக்கு உரை எழுதுவார்கள். அப்படி அந்த பரிகல சேடம்தான் நம்ம மடத்தில் ரொம்ப விசேஷமானது. இது அருளந்தி சிவாச்சாரியார் பிறகு மறைஞான சம்பந்தரும் உமாபதி சிவரும் நிகழ்த்தி காட்டியது. மறைஞான சம்பந்தர் வீதியில் போய் கொண்டிருக்கிறார். அப்போது அவங்க பாவு நெய்து கொண்டிருந்த அந்த நெசவு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் அதுக்கு போடுகின்ற கஞ்சி அதை வைத்திருந்தார்கள். அவர்கள் பிச்சு கேட்டிருக்கிறார்கள். அதை அவர் கஞ்சி தான் இருக்கு என்று கொடுக்கின்ற போது அதை அவர் வாங்கி கையில் வாங்கி உண்ணுகின்றார். முழங்கை வழியாக வழிந்ததை உமாபதி சிவம் தீட்சிதர் அதை வாங்கி உண்ணுகின்றார். இவர் பரிகல சேடம் என்று அவர் குருவருள் என்று அவர் அதை வாங்கி உண்டதினால் அந்த ஒரு சிறப்பு தொடர்ந்து நம்முடைய மடத்திலே தான் அது பின்பற்றப்படுகிறது. ஆனால் குமரகுருவர்களிடம் கூட அவர் கேட்கிறார், மாசிலாமணி தேசிகர், உனக்கு என்னென்னப்பா பதவி வேணும்? திருமால் பதவி வேணும் தரவா? இந்திரன் பதவி தரவா? பிரம்மா பதவி தரவா என்று கேட்கிறார். இதெல்லாம் வேணாம் சாமி அப்படின்னா, சரி வேற என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். எனக்கு இங்கே தருமபுரத்தில் அடியார்கள் சாப்பிட்டு வெளியில் போடுறாங்கல்ல, அந்த இலையை பொறுக்கிற நாயா நான் பொறுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்பா அப்போனா அந்த தருமபுரத்தில் அடியவர்கள் ஏதேனும் தகுதி படைத்தவர்களாக இருக்கணுமா அப்படிங்க. எந்த தகுதியும் வேணாம், ஞானப்பிரகாசன் அடியாரெனும் பேரே படைமின் அது போதும் போதும் பிறப்பெறவே என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஒழுக்கம் வேணுமா? வேண்டாம். கல்வி அறிவு வேண்டாம். அப்புறம் எதுதான் வேணும்? ஞானப்பிரகாசன் அடியான்கிறதே போதும் அப்படின்னு சொன்னார். 5 நிழற்கின் அரசு விட்டிருந்து இந்திரனாகி வாழ்ந்திருப்பதோ அன்று, அடலற அணையில் அறுதியிலமர்ந்து கடவுளாய் உலகம் காப்பதோ அன்று, அவைதாம் ஆறா இன்பம் என்று அரும்பெயர் பெறினும் பாரா வல்வினை மலரோனாகி மண்ணுயிர் தொகுதி பலர் புகுந்து சிற்பி படைப்பதோ அன்று, அடலற அணையில் அறுதியிலமர்ந்து கடவுளாய் உலகம் காப்பதோ அன்று,
அவைதாம் ஆறா இன்பம் என்று அரும்பெயர் பெறினும் வாரா வல்வினை வருவிக்குமே. அன்னவை ஒரிய மற்றெண்ணெய்கொள் பிறவினின் விழுத்தகு கல்வியும் ஒழுக்கமுங்களராய் பழிப்புலராயினும் வழுத்து நின் பொன்னடித் துணைசேர் நின்னடித் தொண்டர் திருவமுதார்ந்து தெருக்கடை எறிந்த பரிகலம் மாந்தி பவக்கடல் விளக்கும் வரனுடை ஞமலியாகி நின் அருளையும் அயராது அவதரிப்பதுவே என்று மிக அற்புதமாக இந்த நாயாக நான் பிறக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள்.